சோழர்களின் குல தெய்வமாகவும் போர்க்கடவுளாகவும் விளங்கியவள் இந்த வெக்காளி என்னும் கொற்றவை. இவள் வெற்றியை அருளும் வீர தேவியாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கும் நீதி அரசியாகவும் குறைகளை தீர்க்கும் குல தேவியாகவும் தீமைகளை அழிக்கும் ஸ்ரீ துர்க்கையாகவும் விளங்குகிறாள். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் பக்தர்களின் தாயாக விளங்குபவள்தான் இந்த வெக்காளி அம்மன். உறையூர், வாகபுரி, கோழி, உரந்தை, வேதபுரம், வாரணம், முக்கீசபுரம், தேவிபுரம், உரகபுரம் என்றெல்லாம் வழங்கப்படும் உறையூர் இன்று திருச்சி மாநகரின் அங்கமாகவே உள்ளது. முன்பு முற்கால சோழர்களின் தலைநகரமாக மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் நிறைந்த விண்ணகரமாக விளங்கியது என்று வரலாறு சொல்கிறது. உறையூரின் வடக்கே காவல் தெய்வமாக இந்த வெக்காளி அம்மன் வெட்ட வெளியில் வானமே கூரையாக, மேகங்களே திருவாசியாக, மழையே அபிஷேகமாக, நட்சத்திரங்களே மலர்களாக கொண்டு எழுந்தருளி இருக்கிறாள். சாரமா முனிவர் உறையூரில் செவ்வந்தி தோட்டத்தை பராமரித்து வரும் காலத்தில் அந்த மலர்களை அரசனுக்காக எடுத்து சென்று விட்டான் பிராந்தகன் என்னும் வணிகன். முனிவர் மன்னனான வன் பராந்தகனிடம் முறையிட அவன் கண்டுகொள்ளவே இல்லை. இதனால் கோபமான சாரமா முனிவர் தாயுமான சுவாமியிடம் முறையிட்டார். ஈசன் கோபமாகி மேற்கு நோக்கி திரும்பி உறையூரையும் அங்கிருந்த மன்னன் அரண்மனையையும் மண்மழை பொழியச் செய்து அழித்தார். இதனால் வீடிழந்த மக்கள் சோழர்களின் காவல் தேவியான கொற்றவையை சரணடைய அவள் இந்த ஊர் மக்களின் காவலுக்காக இங்கே வெட்ட வெளியில் எழுந்தருளி மக்களை காத்தாளாம். அன்று அவள் அமர்ந்த இடத்திலேயே இன்னும் அருள்பாலித்து கொண்டு மேலே விமானமோ விதானமோ இல்லாமல் இருந்து வருகிறாள் என்கிறது கோவில் புராணம். கோபம் கொண்டு மதுரையை எரித்த கண்ணகியின் சாபம் தீர்க்க நெடுங்கிள்ளியின் மகனான பெருநற்கிள்ளி எடுப்பித்த பத்தினி கோட்டமே இப்போது வெக்காளி அம்மன் கோவிலாக உள்ளது என்றும் கூறப்படுகிறது. இதனால் வெக்காளி கண்ணகியே என்றும் சொல்கிறார்கள். இந்த தேவி வீர ஆசனத்தில் தீஜ்வாலையுடன் நாகமும் கொண்ட கிரீடமும் சிவந்த அதரங்களும் கொண்டு விளங்குகிறாள். உடுக்கை, பாசம், சூலம் ஏந்தி அசுரனை மிதித்த கோலத்தில் காட்சி தருகிறார். உழைக்கும் மக்களின் உற்ற துணையாக இந்த வெக்காளியம்மன் விளங்குகிறாள். அதனால் ஏழை எளிய மக்களின் கூட்டமே இந்த ஆலயத்தில் எப்பொழுதும் நிறைந்து வழிந்து கொண்டு இருக்கிறது. ஏதேனும் வேண்டியோ இங்கு வரும் பக்தர்களுக்கு தன் கோரிக்கைகளை ஒரு துண்டு சீட்டில் எழுதி வைத்து விண்ணப்பித்து வெக்காளியின் திருப்பாதங்களில் வைத்து வணங்கி பிறகு அதை அங்குள்ள சூலத்தில் கட்டி வைப்பார்கள். அப்படி கட்டிய நாளில் இருந்து 40 நாட்களுக்குள் அன்னை அந்த வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பாள் என்பது அவர்களின் நம்பிக்கை. அது பெரும்பாலும் நடைபெற்று வருகிறது என்பதும் உண்மையாக இருக்கிறது. இங்கு ஸ்ரீ வல்லப கணபதி, விசாலாட்சி சமேத விஸ்வநாதர், வள்ளி தெய்வயானை சமேத மயூர கந்தன், காத்தவராயன், புலிவாகன பெரியண்ணன், மதுரை வீரன், ஸ்ரீ துர்க்கை, பொங்கு சனீஸ்வரர் என
பல சன்னதிகள் பரிவார தெய்வங்களாக உள்ளன. வெக்காளி அம்மனுக்கு ஆண்டுதோறும் அநேக திருவிழாக்கள் நடைபெற்று வருகின்றன. பௌர்ணமியில் நடைபெறும் அபிஷேக வைபவம் அற்புதமான தரிசனம் என்றும் சொல்லலாம். அதுபோக சித்திரை திருவிழா, வைகாசி கடைசி வெள்ளியில் மாம்பழ அபிஷேகம், ஆனி கடைசி வெள்ளியில் காய் கனிகள் அலங்கார வழிபாடு, ஆடி வெள்ளியில் சிறப்பு வைபவங்கள், ஆவணியில் சண்டி ஹோமம், புரட்டாசியில் நவராத்திரி வழிபாடு, கார்த்திகையில் தீப விழா, தைப்பொங்கல் வழிபாடு, மாசி கடைசி ஞாயிற்றில் லக்ஷார்ச்சனை, பங்குனி முதல் வெள்ளியில் அம்மனுக்கு பூச்செறிதல் விழா என இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் கொண்டாட்டத்திற்கு குறைவே இல்லை எனலாம். ஆடி மாதத்தின் ஒவ்வொரு நாளுமே இங்கு சிறப்பு. அம்மனுக்கு உகந்த ஆடி மாத நாட்களில் எல்லாம் பல பெருமைகளை உடையதாக இருக்கிறது. வாய்ப்பு உள்ளவர்கள் உறையூர் சென்று வெக்காளியின் அருள் பெற்று மகிழலாம். வெக்காளியின் திருக்கோவிலை மிதித்தவர்களுக்கு வேதனை எதுவுமே அண்டாது என்பார்கள். தோஷங்கள் விலகும் தலம், பாவங்கள் தொலையும் தலம், புண்ணியங்கள் சேரும் தலம் வெக்காளியம்மன் திருத்தலம். அன்னையின் திருவருளால் நாடும் வீடும் சகலமும் நலம் பெற்று வாழ நாமும் வேண்டிக் கொள்வோம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.